Hi friends, welcome back to Birla's Parvai. So இன்னைக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட்ல தான் இருக்கோம். Of course நீங்க thumbnailல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. So இந்த ஒரு பிராண்ட் நிறைய அப்டேட்ஸ் ரீசன்ட்டா கொடுக்கவே இல்ல. ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஒருவேளை மார்க்கெட் விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல Renault.rethink அப்படிங்கிற ஒரு டேக்லைன்ல இன்னைக்கு திரும்ப வந்திருக்காங்க. ரஜினி சாரோட டயலாக் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு ஒரு ஃபேஸ் லிஃப்டோட இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ட்ரைபர் மார்க்கெட்டில் இருக்கிற 7 சீட்டரில் த மோஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு கார் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக யதார்த்தமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காரு ஒரு ஃபேஸ் லிஃப்டாக இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ என்னென்னலாம் வந்து மாற்றம் வந்திருக்கு, அதுவும் முக்கியமாக இன்ஜினில் ஏதாவது அப்கிரேட் வந்திருக்கா, ஸ்பேஸில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு, என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பெர்ஃப்யூம் தான் வந்து இது. ஒரு சூப்பர்மேன் கேரக்டரில் இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம். டிசி காமிக்ஸோட நிறைய கேரக்டர்ஸை இவங்க கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நம்மக்கிட்ட இருக்கிறது தான் இந்த சூப்பர்மேன். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக இது வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இதோட ஸ்மெல், இதோட ஃப்ராக்ரன்ஸுமே வந்து நல்ல ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக உங்களுக்கு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணோன்னா இப்படி மேலே வந்து ஒரு டின் மாதிரி ஒரு லிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் இதை புல் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டின் இருக்கும். இதை நீங்கள் புல் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் கேப்பை போட்டுட்டு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வேணுமோ அதை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மெல் எப்படி வேணுங்கிறத பொறுத்து இப்படி பண்ணிவிட்டு கப் ஹோல்டரில் போட்டிங்கன்னா ஒரு 40 to 45 டேஸ்க்கு இதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி மைல்டான ஸ்மெல் பிடிக்கும், உங்களோட கிட்ஸுக்கு இந்த மாதிரி டிசி கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா இது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து செட் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ ஜெப்டோவில் 10 மினிட்ஸில் உங்களால் டெலிவரி எடுக்க முடியும். இதோட பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே வந்து இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆத்தென்டிக் அப்படின்னு ஒரு பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எவால்யூஷன், டெக்னோ, எமோஷன் அப்படின்னு ஒரு 4 வேரியன்ட். பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6.3 lakhs எக்ஸோரூம் காஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8.7 lakhs எக்ஸோரூம் காஸ்ட்டில் வந்து முடியும். அப்போ ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாவே டாப் அண்டே ஐ திங்க் ஒரு 11 lakhsக்கே வந்து உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் வித் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸோட கிடைக்கிறது தான் இதனுடைய பெரிய ப்ளஸ். இதோட பவர் ட்ரெயினில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதோட பவர் ட்ரெயினில் அவங்க எந்த சேஞ்சுமே வந்து பண்ணலை. ஸோ ட்ரைவரோட யூசர்ஸும் நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயங்கள், இதில் ஒரு டர்போ வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு டாப் அண்டில் கைகரில் இருக்கிற அந்த டர்போ காம்போவை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இதில் இருக்கிறது ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட பவர்னு பார்த்தோம்னா 71 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணும். 96 Nm டார்க் டெலிவரி பண்ணுது. இது கைகரில் டர்போ வேரியண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 98 bhp வந்து பவரும் 152 Nm டார்க்கும் டெலிவரி பண்ணும். அந்த காம்போ இதில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த காரு எனக்கு அப்படி ஒரு வேரியண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அது ஒரு ஏமாற்றம், மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதில் இருக்கிற கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா 5 ஸ்பீட் மேனுவல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 5 ஸ்பீட் AMT கிடைக்குது. 5 ஸ்பீட் AMT அப்படிங்கிறது கொஞ்சம் பவர் லாகாக தான் இருக்கும். ஆனால் மேனுவல் அப்படிங்கிறது மேனேஜபிளாக 7 சீட்டருக்கு இருக்கும். மிச்சப்படியே மேலே டோரில் பார்க்கும்போது சவுண்ட் ப்ரூஃப் வந்து நடந்திருக்கு. உள்ளேயுமே வந்து ஒரு நல்ல ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பே வந்து நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. ஒரு ஈஸி சர்வீசபிலிட்டியாக கண்டிப்பாக இது உங்களுக்கு இருக்கும். அப்போ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போனட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு 4 ஸ்டார் ரேட்டட் கார் தான். இப்போ சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 26 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 24 ஃபீச்சர்ஸ் வந்து
அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ரெனோ.டாட் ரீதிங்க் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு அவங்க சேஞ்ச் பண்ணது என்ன அப்படின்னா அவங்களோட லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஒரு சிங்கிள் டைமண்டாக இருந்த விஷயம் இப்போது டபுள் டைமண்டாக இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த லோகோ இங்கே ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெருசாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. ஒரு ஸ்லாட்டடாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அக்சசரியில் இதே ஸ்ட்ரிப்பு இந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட ஷார்ட் கூட நான் போடுறேன். அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே மேலேயுமே அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ட்ராவல் ஆச்சு. அதுவும் அக்சசரிஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப குட்டியாக தான் இந்த ஃப்ரண்ட்டோட கிரில்லு. அப்படியே நம்ம கீழே வர்றோம் அப்படின்னா பாடி கலரில் பம்பர் ட்ராவல் ஆகுது. அதுக்கு கீழே கன் மெட்டலில் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்த கலருக்கும் இந்த இதுக்கும் பர்ஃபெக்டாக வந்து எடுக்குது. ஒரு ஹனிகோமில் ஒரு கிரில். பட் உள்ளே இருக்கிற எதுவுமே வெளியே தெரியாதபடி ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இங்கே ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்இடியில் அப்கிரேட் ஆகிருக்கு. ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஆர்எல் வந்து இங்கே சின்னதாக இங்கே ட்ராவல் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதுவே பிளிங்கராகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற கனெக்டட் எல்இடி அப்படிங்கிறது இவங்க கொடுக்கல. அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்பில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அது மட்டும் வந்து ரொம்ப லிமிட்டடாகவே வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. கீழே ஒரு ஃபாக் லேம்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே டம்மியாக ஒரு ஏர் வெண்ட்டு, இது ஃபங்க்ஷனலில் கிடையாது. சும்மா லுக்கை கூட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்மி ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஸோ மேலே வந்தோன்னா இந்த மெட்டலில் எந்த மாற்றமும் கிடையாது. இதோட ஷீட் மெட்டலில் எதுவுமே வந்து அவங்க ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணல. இதுக்கு முன்னாடி ட்ரைபர் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட ஸ்டாண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது. அப்போ ஒரு 7 சீட்டர் எம்பிவி அப்படிங்கிற ஒரு லுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அந்த எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஆட் ஆனது ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டும் உங்களுக்கு இதில் வரும். வாஷர் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வாஷர் ஃப்ளூயிடு போனட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கவரேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதை டிரைவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் ஃப்ரண்ட் மாதிரியே தான். ஸ்லைட் அங்கங்கே சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. மெட்டலில் எந்த சேஞ்சும் வந்து உங்களுக்கு பண்ணலை. டோர் ஹேண்டில் வந்து பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அக்சசரியில் ஒரு மெட்டல் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் லுக் வந்து கொடுக்குது. இந்த காருக்கு அக்சசரிஸ் கொடுத்த விஷயங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரோட லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த ஓஆர்விஎம் வந்து ஒரு ஆட்டோ ஃபோல்டபுளாக உங்களுக்கு கிடைக்கிது. பியானோ பிளாக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளிங்கரும் சேர்ந்து இதோட அட்டாச் ஆகுது. கீழே 360 டிகிரி கேமராலாம் கிடையாது. பட்ஜெட் காரு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. மேலே ஒரு ரூஃப் ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டலில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேரியர் மவுண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ப்ரொவிஷனும் இதில் இல்லை. அப்போ ஜஸ்ட் ஒரு லுக்குக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூஃப் ரெயில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹைட் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த காருக்கு ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ரூஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வரைக்கும் ஒரு ஹைட்டும் அதுக்கப்புறமா வந்து பின்னாடி இன்னொரு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண இதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போது செகண்ட் ரோல இருந்து ஹெட் ரூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ரோ என்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம எந்திரிச்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ இன்க்ரெஸ்ஸை எக்ரெஸ்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ப்ரொஃபைல் இதுவும் எக்ஸிஸ்டிங்காக இருந்த விஷயந்தான். இங்கே ஷோல்டர் லைனில் எதுவுமே வந்து அடிஷ்னல் எதுவுமே இல்லை. சிம்பிளான ஒரு அவுட்லுக் தான். ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டிஎல்ஓவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த விண்டோவும் பார்த்தாலுமே நல்லாவே ஒய்டராக இருக்கிறதுனால இந்த காரில் டிஎல்ஓ பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்ரோஃபோபிக்காக வந்து உங்களுக்கு ஃபீல் இருக்காது. 7 பேர் போனால் கூட ஓரளவுக்கு ரூமியாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கிளாடிங்கோட டீகால் தான் வந்து உங்களுக்கு வருது. ஐ திங்க் அக்சசரியில் ஒரு பிளாஸ்டிக்லேயே வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான். ஸோ வீல் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட அலாய் கொடுக்கல. இன்ஃபேக்ட் டாப் எண்டில் கூட உங்களுக்கு அலாய் வர்றதில்லை. ஃப்ளெக்ஸ் வீல் அப்படின்னு சொல்லப்படுற வீல் கப்பு தான் நமக்கு இருக்குது. ஆனால் அலாயோட லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ ரெனோவோட பேட்ச் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கிடைக்குது. ரியரில் வந்து ட்ரம் கிடைக்கும். டயரோட ப்ரொஃபைல் வந்து 15 இன்ச், அதுவும் எந்த மாற்றமும் இல்லை. 185, 65 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த 7 சீட்டருக்கு இந்த 185 ப்ரொஃபைல் அப்படிங்கிறது டிரைவபிலிட்டி இது ஒன்றும் அக்ரெசிவாக நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு இது மேனேஜபிளாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவோம். ரியரோட லுக்கு அகைன் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பளிச்சு நம்ம கண்ணுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா இந்த டெயில் லேம்ப்பு எல்இடி டெயில் லேம்பாக வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. இங்கே இந்த ஷேப் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரிப்பு இங்கேயோட முடிஞ்சிருது. இதுக்கப்புறமா வந்து கனெக்டட் எல்இடியாக இதில் கொடுக்கல. ஓவர் டூவாக இந்த காரில் எதுவுமே பண்ணலை. ரொம்ப சட்டிலாக தான் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நியூ லோகோ ட்ரைபர் அப்படிங்கிற பேட்சுமே வந்து
ஒரு மேட் ஃபினிஷில் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச்சு. 2 டைல் லேம்பையும் கனெக்ட் பண்ணி ஒரு பியானோ பிளாக்ல ஒரு கிளாடிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இந்த பூட்டை ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த லிட்டை ரியர் விண்ட்ஷீல்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃபாகர் லைன் வந்து இருக்குது, ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க, ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து உங்களுக்கு இருக்குது, ஃபியூவல் டிஸ்பென்சருமே நமக்கு இதில் கிடைக்குது. ஃபங்க்ஷனல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இல்லை, பட் சின்னதாக ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். இங்கே சின்ன சின்ன டீகால்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு ஆஃப் ரோடு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீகால் இங்கே இருக்குது. ஒரு டென்ட்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க இங்கே டிஸ்பிளேல வச்ச தீம்லையும் பார்க்கும்போது இதே தீம்லையும் இங்கே வந்து நமக்கு ஒரு டிஸ்பிளே இருந்தது. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு கேம்பிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கூட தேர்ட் ரோவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் லக்கேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களோட டென்ட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த காரில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது இதோட பூட் ஸ்பேஸு. இன்கேஸ் நீங்கள் 7 சீட்டராக இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 84 லிட்டர்ஸ் தான் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. அஃப்கோர்ஸ் 7 சீட்டரில் உங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். அவ்வளோ தின்னாக தான் இருக்குது. வெர்டிக்கலாக மேபி சின்னதாக நீங்கள் பேக்ஸை வந்து இங்கே டேக் பண்ணலாம். அப்படி நீங்கள் வந்து 5 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த தேர்ட் ரோவை உங்களால் இப்படி ஃபோல்ட் பண்ண முடியும். அப்படி இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா 625 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த சீட்டை அப்படியே கலட்டி நீங்கள் வெளியில் எடுத்து கையில் சூகேஸ் மாதிரி வீட்டிலேயே வச்சுட்டே நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த சீட்டை கூட இதில் வச்சு நீங்கள் இடத்த ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதுதான் இதில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட்டு. இந்த சீட்ஸை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கலட்டி எடுக்கலாம், இதுக்குள்ளேயே நிமித்தி வைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பூட் அப்படிங்கிறது 7 சீட்டருக்கு டைட்டு, பட் ஒரு 5 சீட்டருக்கு த பெஸ்ட் பூட் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அது ஒரு ப்ராக்டிக்கலான அப்ரோச். ஃப்ரண்ட்டோக்குள்ளே வந்து பார்ப்போம் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். டோர் வந்து ரியர் மாதிரி 90 டிகிரி ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிள். நல்ல ஒரு ஒய்டான அப்போச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல ஒரு டோர் பாக்கெட் வந்து ஒரு 1 லிட்டர் வைக்கிற அளவுக்கு இருக்குது. அது போக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. பவர் விண்டோஸ்க்குரிய சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் வந்து பவர்லேயே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டோர் ஹேண்டிலுக்கு சின்ன ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்குது, நீங்கள் உள்ளே இழுத்துக்கணும். அந்த ஸ்டிக்கு தான் வந்து நமக்கு இப்போயும் கிடைக்கிது. உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோன்னா எஸ். ஸோ யூஸ்வலாக ட்ரைபரில் இந்த பிளாஸ்டிக்ஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா இந்த க்ளோ பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க 2 க்ளோ பாக்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஆனால் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எர்கனாமிக்ஸ் வைஸ் ஃபார் பெட்டராகவே உங்களுக்கு இருக்குது. இந்த டேஷ்மே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு வுட்டு ஃபினிஷில் வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. 8 இன்ச்சில் ஒரு டச் ஸ்க்ரீன் இப்போது உங்களுக்கு வந்திருக்கு. இதை நான் ஆன் பண்ணியும் இப்போ நான் காமிக்கிறேன். இங்கே நான் ஆன் பண்ணோன்னா கீ வந்து நமக்கு இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஒரு 8 இன்ச்சில் கிடைக்கும். இது எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஐ திங்க் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இதில் கிடையாது. டோர் லாக்கு அன்லாக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே தான் ஸ்விட்சஸ்ஸு. இங்கே மொபைல் வச்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு ஸ்பேஸு புஷ் ஷாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட்டோட யூஎஸ்பிக்குரிய இங்கே போட்டிருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது வந்து ஏஎம்டி கியர் நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக்கு, ஒரு 2 கப் ஹோல்டரு, ஆம்ரெஸ்ட்டு எவ்வளோ தின்னாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரியர் சீட்டுக்கு எப்படி ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குமோ அது மாதிரி ஃப்ரண்ட் சீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் இப்படி நின்றுருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக ரெனோ வந்து இதை ரீதிங்க் பண்ணி இதை ரீடிசைன் பண்ணணும். ஒரு மேனுவல் ஐஆர்விஎம், அதே மாதிரி ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டு. ஐயோ ஆனால் இங்கே மிரர் எதுவும் கிடையாது. இங்கே நமக்கு ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் எதுவுமே வந்து நமக்கு அதில் கொடுக்கல. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே. ஸ்டேரிங் வந்து ஒரு 3 ஸ்போக்ஸில் கிடைக்கிது. நியூ லோகோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரோமில் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி கிளஸ்டருமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு மேனேஜபிளாக இருக்குது. இங்கே இதை வந்து அப் அண்ட் டவுன் பண்ண முடியாது. ஒன்லி ரிக்ளைன் மட்டும் உங்களால் ஸ்டேரிங்கை பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸு
2 எண்டு அதுக்கப்புறம் இங்கே லோவாக இருக்குது. ஏசி கண்டிப்பாக தி பெஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட். செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். டோர் வந்து 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ அப்போச்சர் அப்படிங்கிறது நல்லா ஒய்டராக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோவோட என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப டீசெண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உள்ளே வரலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டிங் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு இதை ஃப்ளெக்சிபிளாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டு. இது அப்படியே நம்ம பின்னாடி தள்ளணும் அப்படின்னா இதுதான் எக்ஸ்ட்ரீம் பேக்கு. ஸோ நல்ல எக்ஸ்ட்ரீம் பேக் வச்சோன்னா தேர்ட் ரோ ஆஃப்கோர்ஸ் டைட்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் ரோ இவ்வளோ நீ ஸ்பேஸ் கிடைக்குது, எவ்வளோ லெக் ரூம் கிடைக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. அண்டத்தை வந்து டீசெண்டாக இருக்குது. பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தால் கூட மேனேஜபிளாக இருக்குது. ஃப்ளாட்டான ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. டனல் ஹைட் வந்து உங்களுக்கு இல்லை. அப்போ 3 பேர் ஏன் சைஸில் இருக்கிறவங்களே உங்களால் உட்கார முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒய்டான சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆர்ம் ரெஸ்ட்டு இதில் எதுவும் இல்லை. மிடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்கல. இப்போ இவங்க மீன் பண்ணுறது 2 பேர் தான். இப்போ 2 2 2 6 சீட்டர் தான். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதை 7 சீட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் நடுவில் உட்காந்தும் நான் காமிக்கிறேன். நடுவில் உட்காந்தோம் அப்படின்னா எஸ், கால் வைக்கிறதுக்கு எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்ல ஒரு ஓரளவுக்கு லீனாக இருக்கிற அடல்ட் கூட உட்கார முடியும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ரோ போய் பார்க்கலாம். அங்கே எப்படி இருக்குது நீங்கள் ஹெட்ரூம் நான் சொல்லிடுறேன். மேலே வந்து அந்த ஸ்கூப் பண்ணதுனால, மேலே வந்து ரூஃப் எப்படி ஏற்றுனதுனால என்னோட ஹைட்டு 5'8", எனக்கே இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடைக்கிது. அப்போது அது நல்லாவே அது வந்து அந்த ஸ்கூப் பண்ணது மேலே வந்து தூக்குனது நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃபில் ஒரு லைட்டும் நமக்கு கிடைக்கிது. மிச்சபடி பெருசாக எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் பாருங்கள், இதை ஏன் இன்னும் மாற்ற மாட்டுறாங்க அப்படின்னு தெரில. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் அந்த ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் இருக்கிற அந்த ஸ்டிக்கு தான் வருது. அதை கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் பண்ணி இதோட இன்டகிரேட் பண்ணலாம். இந்த இதில் மாற்றதில் காஸ்ட் எதுவும் இம்பேக்ட் ஆக போகிறது கிடையாது. இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு பில்லரில் கொடுத்துருக்காங்க. பி பில்லரில் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃப்ளிம்ஸியாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக ரெனோ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் இன்டீரியர் தீமெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இருந்தால் கூட இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ தேர்ட் ரோ போகலாம். தேர்ட் ரோக்கு உள்ளே போகலாம். தேர்ட் ரோவில் எந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு லீவர் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 டச் டம்பிள் மாதிரி இப்படி ஃபோல்ட் ஆகுது. இப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகிறதுக்கு எப்பா ஸோ உள்ளே நான் வந்துட்டேன்னா எனக்கு இந்த அளவுக்கு எந்திரிக்க முடியுது. உள்ளே இப்படி உட்காந்துக்கலாம். ஸோ உட்காந்தேன்னா எனக்கு லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீ வந்து ஆல்மோஸ்ட் சீட்டை வந்து டச் பண்ணுது. இந்த சீட்டு வந்து ஓரளவுக்கு மிடில் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் லெக் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இதை வச்சுருக்கோம். இதை இப்படி நல்லா முன்னாடி இன்னும் கொஞ்சம் டைட்டாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அதை நான் மூவ் பண்ணியே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டு. இன்னும் கொஞ்சம் இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு டைட்டு, ஆனால் ரியருக்கு ஒரு நல்ல கேப் வந்து நமக்கு கிடைக்குது. அண்டத்தை வந்து ஓரளவுக்கு வீக்கு தான். சீட்டோட விட்டுமே நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்போ அடல்ட் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி ஆளை ஸ்வாப் பண்ணிட்டு தான் நீங்கள் போக முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக லெக் ரூம் வந்து வரும். அப்போ ஒரு 4 மீட்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. மிச்சபடி மொபைலில் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. வேறு எந்த ஃபீச்சரும் நமக்கு இங்கே கொடுக்கல. அப்போது பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு 7 சீட்டர். பெருசாக எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல ஒரு ஹெட்ரூமு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. தேர்ட் ரோக்குமே வந்து நமக்கு ஏசி வெண்ட்டு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ரோ வரைக்கும் ஒரு நல்ல கூலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த ஃபேஸ் லிஃப்டான ட்ரைபர் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.